அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய வியாழக்கிழமை நமக்கு துவா கபூலாகக்கூடிய ஒரு இரவாக இருக்குது. இன்றைய வியாழன் மக்ரிபை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு திக்ரை, இந்த ஒரு அமலை செய்கிறவங்களுடைய பிரார்த்தனையை துவாக்கள் அல்லாஹ்தாலா கபூலாகிறான். இன்னும் நீண்ட நாளாக தடைபட்டு கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்தாலா வேகத்தில் நடத்தி காட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அமலை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவில் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்தாலா அனைத்து தீங்கிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறான். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அனைத்து விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ்தாலாவே நமக்கு நடத்தி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். மாஷா அல்லாஹ். இன்றைய நாளும் நமக்கு சிறப்பான நாள், இன்றைய நேரமும் நமக்கு சிறப்பான நேரம். ஏன்னா நாளை ஜும்மா, இன்றைய வியாழனிலிருந்தே நமக்கு இந்த ஜும்மா ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்பமாகுது. இன்றைய மக்ரிபிலிருந்தே நமக்கு துவா கபூலாகக்கூடிய நேரம் நமக்கு இருக்குது. ஏன்னா வியாழன் இரவு அப்படிங்கிறதும் நமக்கு வெள்ளிக்கிழமை நாளுக்கு ஒரு சமமான ஒரு நேரம் தான். அன்றைய பெரியோர்களும் நம்ம வீட்டிலே நிறைய பெரியவங்க இருந்தாங்கன்னா அதே தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு இதை ஓதுங்க அதை ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது வியாழன் இரவு அப்படிங்கிறது நமக்கு துவா கபூலாகக்கூடிய ஒரு நாள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. இதை செய்கிறதுனால ஏராளமான சிறப்புகளும் மகத்தான நன்மைகளும் நமக்கு கிடைக்கிது. இந்த நாளில் நம்ம இதை ஓதணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய தேவைகள் கூட நமக்கு நிறைவேறிடும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன அமல்களும் சின்ன சின்ன செயல்களுக்கும் மகத்தான நன்மைகளை அல்லாஹ்தாலா நற்கூலிகளை கொடுக்குறான். இன்னும் சொல்லப்போனால் இந்த வியாழக்கிழமையில் இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் அமல் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் சஜ்தால துவா கேட்கும்போது அல்லாஹ்தாலா அந்த துவாவை நமக்கு கபூலாக்குறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ர்களை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமலை நீங்கள் ஒரே அமர்வில் செய்யணும். உங்களுக்கு என்ன நோக்கமோ, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீரணும் ரஹ்மானே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நீ நடத்தி கொடு ரஹ்மானே, இந்த தேவை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரே எண்ணத்தோட ஓர்மையோட உள்ளச்சத்தோட இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் உட்காருங்க. இன்றைய வியாழன் மக்ரிபை தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஒரு அமலை செய்யணும். மொதல் விஷயம், அல்லாஹ்வை புகழும் விதமாக யா ரஹீம் யா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கருணையை ஆதரவு வச்சு நீங்கள் இந்த ஒரு அமலை தொடங்கினீங்கன்னா அல்லாஹ்தாலா அந்த துவாவை நமக்கு கபூலாக்குவான். இது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதனால் மொதல் விஷயம் யா ரஹீம் யா அல்லாஹ், யா ரஹீம் யா அல்லாஹ். உடல் சம்மந்தப்பட்ட மனசு சம்மந்தப்பட்ட அனைத்து கவலைகளிலிருந்தும் அல்லாஹ்தாலா நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். இன்னும் நம்மளுடைய துவா கபூலாகக்கூடிய ஒரு இஸ்மாகவும் இந்த இஸ்மு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதிக்கோங்க, யா ரஹீம் யா அல்லாஹ் அப்படிங்கிறது. அடுத்து இரண்டாவதாக சலவாத். ஏன்னா நாளை ஜும்மா நாள், இன்றிலிருந்தே நமக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது இன்றிலிருந்தே நம்ம அதிகமாக சலவாத்து ஓதணும், இன்றைய மஹரிப்லேருந்தே. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்து எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதை 100 முறை ஓதிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன சலவாத் தான். இன்ஷா அல்லாஹ் இதை 100 முறை ஓதிக்கோங்க. மூன்றாவது விஷயம், நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய கவலைகள், இன்னும் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இதை நீங்கள் ஓதி ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாங்க அப்படின்னா அந்த துவாவை அல்லாஹ்தாலா கபூலாக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு துவா தான் தஸ்பீஹே யூனுஸ்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அல்லாஹ்தாலா அவங்கள வெளியே கொண்டு வந்தால் இந்த ஒரு துவாவை அவங்க ஓதி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினது மூலமாக. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்தாலா அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இல்லையா? அவனிடத்தில் மன்றாடி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் 41 முறை ஓதுங்க. அந்த துவா குறைஞ்சபட்சம் நீங்கள் 100 முறை கூட ஓதலாம். உங்களுக்கு இந்த தேவை நடைபெற்றே ஆகணும், எனக்கு இந்த தேவை நிறைவேறணும் ரஹ்மானே, எனக்கு இந்த கஷ்டம் தீந்தே ஆகணும் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி 100 முறை கூட இன்ஷா அல்லாஹ் நியத் வச்சு ஓதுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதுங்க. ஏன்னா இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறது அல்லாஹ் நம்ம மகிழ்ச்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் நியாமத்துகளை அல்லாஹ்தாலா கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் ஏராளமான நியாமத்துகள் நமக்கு இருக்குது. நம்ம ஒரு சில விஷயம் நடக்கலை நம்ம கவலைப்படுறோம். ஆனால் அல்லாஹ்தாலா நமக்கு கீழே உள்ளவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ்தாலா நியாமத்தாக கொடுத்துருக்கானே அப்படின்னு நம்ம நினச்சி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். அதனால் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. அல்லாஹ்தாலா நமக்கு மென்மேலும் அவனுடைய அருட்கொடைகளை நம்ம கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால் கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு. அதனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறத 100 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய துவா தான் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள்லேயே ரொம்ப சிறந்த ஒரு துவான்னு அல்லாஹ்தாலா குர்ஆன்லேயே நமக்கு சூரத்துல் பக்கராவில் நமக்கு சொல்கிறான். அதனால் இந்த வாழ்க்கைக்கும் நம்ம மறுமை வாழ்க்கைக்கும் சேர்ந்த மாதிரி துவா கேட்கணும். அப்படிப்பட்ட அல்லாஹ் விரும்பி நம்ம சொன்ன ஒரு துவா தான் இந்த ஒரு துவா. இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதுன ஒரு துவாவும் இந்த ஒரு துவா தான். அந்த துவா தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார். இந்த ஒரு துவா நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அல்லாஹ்தாலா இதன் மூலம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். கவலைகள் துன்பங்கள்லேருந்து அல்லாஹ்தாலா நம்மளை பாதுகாக்கிறான். இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொன்ன ஒரே தீர்வு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த ஒரு துவாவை ஓதுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் நன்றி செலுத்துங்க, இன்னும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்க, நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நிறைய ஹதீஸில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்தியிருக்காங்க. அதன் மூலம் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமலாக உங்களுக்கு அமையும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹ்தாலா நரகத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தரான். இன்னும் நமக்கு நிறைய தேவைகளை அல்லாஹ்தாலா நிறைவேற்றி தரான். ரொம்ப ரொம்ப இலகுவானது. மொதல் விஷயம் அல்லாஹ் புகழ்கிறோம், 2வது ஸலவாத் ஓதுகிறோம், 3வது விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா தஸ்பீஹை யூனுஸ் ஓதுகிறோம், 4வது இஸ்திக்ஃபார் செய்கிறோம், 5வது திக்ராக இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 41 முறை ஓதுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நலவுகள் எல்லாத்தையும் அல்லாஹ்தாலா தருவான். நமக்கு தீங்குகள்லேருந்து நம்மளை பாதுகாப்பான். மாஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நேராக அல்லாஹ் அக்பர்னு சஜ்தாவில் போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த ஒரு அமலை நீங்கள் இன்றைய மஹரிபும் நீங்கள் செய்யலாம். நாளை ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அசரை தொழுதுட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலாக இருக்கும். இன்னும் அல்லாஹ்தாலா நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பலனடைங்க. நான் அதுக்காண்டி வேண்டி தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு போடுறேன். அதனால் பார்த்து பலனடைகிறது இல்லாமல் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அல்லாஹ்தாலா இடத்துல துவா கபூலாகக்கூடிய ஒரு சிறந்த அமல். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பலனடைங்க. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்ட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்தாலா இந்த ஒரு அமலின் மூலம் உதவி செஞ்சுட்டான். அதுவும் இந்த ஜும்மா நாளினுடைய இரவில் நம்ம இந்த வியாழன் இரவில் நம்ம இதை ஒருத்தவங்களுக்கு இதை நம்ம அன்பளிப்பா அல்லது இதை ஒரு சிறந்த ஒரு துவாவாக அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அல்லாஹ்தாலா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மை நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் நன்மை நியத்து வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.